ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 வத்தல். இதில் வத்தல் வந்து உரப்புக்கு தான், இருந்தாலும் முக்கால்வாசி உரப்பு வந்து மிளகு தான் போடுவோம். வத்தல் போட்டாச்சு. ஒரு 2 கிராம்பு போட்டுக்கிடுவோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வத்தல் வந்து அதிகமாக போடுறதில்ல, அதனால் மிளகு தான் அதிகமாக போட்டிருக்கோம். போட்டு இப்போது அது கூடவே சீரகமும் சோம்பும் போட்டுக்கிடுவோம். சீரகமும் போனாலும் போட்டுக்கோங்க, இல்லை சோம்பு போனாலும் போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே பல்லாரியை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அவ்வளோதான், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. கூடவே இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. அதுவுமே ஒரு தக்காளி தான் நறுக்கி போட்டிருப்பேன், அதுவே போதும். இதில் டேஸ்ட் கொடுக்குறதே அந்த மிளகு தான், வேறு ஒன்றும் இல்லை, மிளகு தான் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு வந்து நம்ம இப்போ போட போகிறதில்ல, அதனால் இஞ்சி பூண்டு வந்து இப்போதைக்கு வேண்டாம். நம்ம அதுக்கடுத்த இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு போட்டாலுமே நீங்கள் நல்லா வீட்டில் அரைச்சது தான் போடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா குறகுறப்பாக இந்த மாதிரிலாம் வேண்டாம், பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ திரும்பி கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. ஏற்கனவே வதக்கியிருக்கோம், இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியிருக்கோமோ அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வதக்கி அதை கடாயில் போட்டு சிக்கனை போட்டு நல்லா பெரட்ட போகிறோம், அவ்வளோதான். இது கூட இனிமேல் என்னதெல்லாம் சேர்க்கலான்னு இப்போ பார்ப்போம். இது முதல் நல்லா எண்ணெயிலே வேகட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். ஏற்கனவே பாதி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான் நான் எப்போதுமே போடுவேன். அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இனிமேல் நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். புரோட்டானாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ரசம் மட்டும் இருந்தால் போதும், இந்த சிக்கனை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். இதில் வேறு மசாலா எதுவுமே நான் போடலை. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இது கொஞ்சம் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகும் பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணியே இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுரும். நல்லா வேகட்டும். நல்லா பெரட்டி பெரட்டி மட்டும் போட்டு எடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காது, நல்லா வெந்து வரும். கஸ்தூரி மேத்தி லைட்டாக மேல் டாப்பில் போட்டுக்கிடுவோம், நல்லா வாசனை கொடுக்கும்.